நம்ம இன்னைக்கான வீடியோவில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணி ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்த பார்க்கிங் இந்த படத்தை டிசம்பர் 1 தியேட்டர்லையும் அண்ட் டிசம்பர் 30 டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியிட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்பாஸ்கர் வாடகைக்கு இருக்கக்கூடிய வீட்டில் மேலே வந்துட்டு புதுசாக வாடகைக்கு வரக்கூடிய ஹரிஷ் கல்யாண் மற்றும் இந்துஜா இவங்க 2 பேரும் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. 2 பேர்த்தோட ஃபேமிலி. இதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் கிட்ட வந்து ஏற்கனவே அவர்கிட்ட பைக் இல்லை, வண்டி எதுவுமே அவர்கிட்ட வந்து இல்லை, காரு எதுவுமே. ஸோ அதனால நம்ம ஏன் ஒரு புதுசாக ஒரு கார் ஒய்ஃபுக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு ப்ளூ காரை வந்து வாங்குறாரு. வாங்கி அங்கே பார்க் பண்ணதுக்கப்புறம் எம்பாஸ்கர் வந்து வச்சுருக்கக்கூடிய பைக் பார்க் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லை. இதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் படத்தோட கதை. நான் அதுக்கு தெருவில் நிறுத்தணும்? நான் எங்க ஓசிலியா இருக்கேன்? இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது, என் வண்டி இங்க தான் நிற்கும். படத்தோட பாசிட்டிவ் ஆரம்பத்தில் சண்டே விடிஞ்சா எப்படி மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆஜேஷோடைய அருமையான குரலில் படத்தோட கதைக்களம் ஆரம்பிக்குது. அதே நாளில் ரெண்டுக்கு வரக்கூடிய ஹரிஷ் கல்யாண் அண்ட் இன்னொரு பக்கம் ஏற்கனவே ரெண்டில் இருக்கக்கூடிய எம்பாஸ்கர் 2 பேர்த்தோடைய லைஃப் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்க்கிங் மூலயமா வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் சண்டை ஏற்படுது. சண்டை ஏற்பட்டதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. படத்தில் ஹரிஷ் கல்யாண் தன்னோட ஒய்ஃப் வந்து சின்ன விஷயம் பண்ணால் கூட நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எம்பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் கூட வாங்காத ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நேர்மையாக வந்து இருக்கிறாரு. சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் பார்க்கிங் மூலயமா சண்டை வருது. இதில் ஹரிஷ் கல்யாணை விட எம்பாஸ்கர் வந்து நல்லா கோவமாக ஈகோ ஆகுறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கிளாஷ் நல்லா இருந்தது. படத்தில் 2 பேரும் அந்த கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுது, கோவத்தோடு தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு நடக்குதா, அதாவது இந்த படத்தில் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் நடுவில் அவங்க காரை வந்து பிரேக் பண்ணுறது இல்லை வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து எம்பாஸ்கர் கூட சண்டை போடுறது, எந்த மாதிரிலாம் அவர் சண்டை போடுறாரு, இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன நடக்குது, இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்தில் மெயினான ஒரு காமெடி அப்படின்னு பேசணும்னா புரோக்கர் யார் வந்தாலும் இதுக்கு முன்னாடி ரெண்டில் இருந்தவங்க வந்துட்டு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு மனசே இல்லாமல் தான் போனாங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபன்னியாக வந்து கிளைமேக்ஸில் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டேன். படத்தில் ஹரிஷ் கல்யாண் இந்துஜா 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க்காக இருந்தது. அவங்களுடைய அந்த போர்ஷன் ஸ்டார்டிங்கில் அவங்க 2 வராங்க இல்லையா, ஸோ ஸ்மூத்தாக கதைகளும் போயிட்டு இருக்கும்போது ஒரு காதல் பாடல் கொடுத்து நல்லா வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. அந்த காதல் பாடல் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. அதை தவிர்த்து படத்தில் தேவையில்லாமல் பாட்டு கொடுத்துருங்க அப்படின்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. நல்லா த்ரில்லாக என்கேஜாக படம் முழுக்க கொண்டுட்டு போயிருந்தாங்க. கார் வாங்குறதா ஒரு விஷயமே இல்லைடா, அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் மேட்டரே இருக்குது. த்ரில்லாக என்கேஜாக கொண்டுட்டு போனது டைரக்டரால் மட்டும் முடியாது. படத்தில் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் 2மே வந்து சூப்பராக இருந்தது. இது போக இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி வந்து டைரக்டர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ, டைரக்டர் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஷார்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. அதை வந்து சினிமோட்டோகிராஃபர் பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணியிருக்காரு. அதே சமயம் எடிட்டர் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்ததுனால ஒரு சில காட்சிகள் இவங்க 2 பேர்த்தோடைய கான்ட்ரிபியூஷன் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு ஃபைட் சீனில் வந்துட்டு கரெக்டான ஆங்கிளில் வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருந்தாரு. மொத்தத்தில் படம் கேட்டிங்கன்னா படம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லோரும் இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா படத்தை போய் பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஆன் RS Studio.